Taste the Daily. அண்ணா பல்கலை பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழகம் வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய சூழலில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவபிரகாஷ். தற்பொழுது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உயர்நீதிமன்றம் என்னவெல்லாம் தெரிவித்திருந்தது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்புணர்வு ஏற்பட்ட அந்த ஒரு வழக்கு விசாரணையானது தற்போது இன்று முடிந்திருக்கின்றது. இந்த விசாரணை நாளை தள்ளி வைப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் தமிழக அரசு மட்டுமல்ல, அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் தமிழக அரசு ஆகியோர் இந்த வழக்கு விசாரணையில் தெரிவித்த பதில்கள் அனைத்தையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் கூறியிருக்கின்றனர். இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் அதிமுகவை சேர்ந்த பெண் வழக்கறிஞரான வரலட்சுமி என்பவர் ஒரு மனுவினை கொடுத்திருந்தார். அந்த மனுவில் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட இந்த பாலியல் வன்கொடுமை குறித்து உயர்நீதிமன்றமானது இதனை சோமுட்டா வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்கு குறித்த விசாரணையை தான் இதனை ரிட் மனுவாக நீங்கள் தாக்கல் செய்யுங்கள், மாலை விசாரிக்கிறோம் என்று நீதிபதிகள் கூறியிருந்தனர். இந்நிலையில் தான் இன்று அவர்கள் ரிட் மனு தாக்கல் செய்ததன் பிறகு தற்போது இந்த விசாரணை வந்தது. இந்த விசாரணையை நீதிபதிகள் தொடங்கியதிலிருந்து மனுதாரர் தரப்பில் இந்த வழக்கு குறித்த தகவல்கள் ஆரம்பத்திலிருந்தே தெரிவிக்கப்பட்டன. அதில் முதல் தகவல் அறிக்கையை காவல்துறையினர் இணையத்தில் வெளியிட்டிருக்கின்றனர். இது இப்படி வெளியிடுவது என்பது சட்டவிரோதமானது. ஏனென்றால் ஒரு பாலியல் வழக்கு எனும் போது அதில் பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை வெளியிடக்கூடாது எனும் கூடிய ஒரு சூழ்நிலையில் இதில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் தகவல்கள் அடங்கிய அந்த முதல் தகவல் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். எனவே காவல்துறை அதிகாரியின் இந்த செயலை ஆணையரும் ஒப்புக்கொண்டிருப்பதன் காரணமாக இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் சிலரை பாதுகாக்கவே காவல்துறையினர் முயற்சிக்கினர் என்றும், இப்படிப்பட்ட காரணங்களை முன்னிறுத்தி இந்த வழக்கினை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் இந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அதே போல் அதன் பிறகு நீதிபதிகளின் விசாரணையானது தொடங்கியது. அதாவது பாதிக்கப்பட்ட பெண்ணை பாதுகாக்கவே சட்டப்பிரிவுகள் கொண்டு வரப்பட்டது. அதே போல இந்த பாதிக்கப்பட்ட மாணவி யார், அவரது பெற்றோர் யார், மொபைல் எண் என்ன என்ற அனைத்து விவரங்களையும் இவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று மனுதாரர் குறிப்பிட்டு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்போது அந்த கேள்விகளுக்கு பதிலளித்த காவல்துறையானது இந்த எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையானது வெளியே கசியவில்லை என்று அவர்கள் கூறினர். அப்படி கசியவில்லை என்றால் பிறகு எதற்கு வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது? இந்த முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டதற்காக கசிவு செய்ததற்காக நீங்கள் வழக்கு பதிவதாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள், பிறகு ஏன் நீங்கள் வழக்கினை பதிவு செய்திருக்கிறீர்கள் என்று நீதிபதிகள் தரப்பில் தொடர்ந்து கேள்வியானது முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போல இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது? ஏனென்றால் இந்த குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற அந்த குற்றவாளியானவர் உள்ளே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் உலா வந்திருக்கின்றார் என்ற தகவலும், அதே போல தொடர்ந்து இது பல வருடங்களாக இந்த பிரச்சனை நடந்து வருகின்றது என்பதும், எப்படி விசாரிக்காமல் நீங்கள் இருந்தீர்கள் என்பது குறித்தும் கேள்வி எழுப்பினர். அதே போல மிக முக்கியமாக இந்த வழக்கில் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கான பாராட்டினையும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். அந்த பாதிக்கப்பட்ட பெண் தாமாக முன்வந்து இந்த புகாரினை அளித்திருப்பதற்காக அவருக்கு பாராட்டு தெரிவித்ததுடன் அவரை பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாகவும் இருக்கின்றது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். அதன் பிறகு அந்த குற்றவாளிக்கு பேண்டேஜ் போட்ட அதன் பின்னணி என்ன, அவர் காலில் பேண்டேஜ் போட்டிருப்பதன் காரணம் என்ன என்பது குறித்து விசாரித்த போது காவல்துறையினர் தரப்பில் அவரை கைது செய்ய முற்பட்ட போது அவரது வீட்டிலிருந்து தப்பியோட முயன்று கீழே விழுந்து அவரது காலில் காயம் ஏற்பட்டதன் காரணமாகவே அவருக்கு பேண்டேஜ் போடப்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் கூறினர். அதன் பிறகுதான் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அவர் அந்த தரப்பில் விசாரித்த நீதிபதிகள் மாணவர்கள் பாதுகாப்புக்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்னென்னலாம் செய்யப்பட்டிருக்கின்றது, ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிர்பயா நிதியை அண்ணா பல்கலைக்கழகம் எப்படி அதனை செலவு செய்திருக்கின்றது என்பதனை ஒரு அறிக்கையாகவும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நீதிபதிகள் அதனை குறிப்பிட்டிருக்கின்றனர். ஏனென்றால் இது போல பல சம்பவங்கள் நம்ம கவனத்திற்கு வராமல் இருக்கின்றது என்றும், கல்வி நிறுவனங்களை நம்பிதான் பெற்றோர் குழந்தைகளை அனுப்பி வைக்கின்றனர், அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்றும், இப்படி எஃப்ஐஆர் வெளியாவதன் காரணமாக பெற்றோர் அச்சம் கொள்வார்கள் என்றும், இது போல பாதிக்கப்பட்டவர்கள் முன்வருவதை இந்த போல எஃப்ஐஆர் கசிவது என்பது பாதிக்கப்பட்டோர் புகார் கொடுப்பதிலிருந்து அவர்களை
திறக்கக்கூடிய ஒரு சூழலாக அமையும் என்றும் குறிப்பிட்டனர். அதே போல கல்வி நிறுவனங்களில் போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக உள்ளது என்பதனையும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் அதனை தடுப்பதற்கு சிறப்பு அதிரடிப்படை அமைக்க வேண்டும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டதற்கு காவல்துறை தரப்பில் ஏற்கனவே அது போல ஒரு சிறப்பு தனிப்படையாக அமைக்கப்பட்டு அவர்கள் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தனர். எனவேதான் அதன் பிறகு இறுதியாக இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதுவரையிலும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாகா குழுவிற்கு எத்தனை புகார்கள் வந்திருக்கின்றன, அந்த புகார்களுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல்களை அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறும் உத்தரவிட்டிருக்கின்றனர். அதே போல பெண்கள் ஆண்களுடன் பேசக்கூடாது என்பதையும் அவர்கள் அங்கு சென்றிருக்க கூடாது என்றும் பேசுவதும் தவறு. ஒரு காதல் என்பது பெண்ணின் தனிப்பட்ட சுதந்திரம், அதனை மதிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறியிருக்கின்றனர். இப்படிப்பட்ட ஒரு தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்ற போதுதான் இந்த வழக்கை திங்கட்கிழமைக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. ஆனால் திங்கட்கிழமை தள்ளி வைக்காமல் நாளைய தினமே இந்த விசாரணையானது தொடரும் என்றும் இன்று தமிழக அரசு தரப்பிலும் அண்ணா பல்கலை தரப்பிலும் அளிக்கப்பட்ட அத்தனை பதில்களையும் அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதே போல அண்ணா பல்கலைக்கழகம் அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்தும், அங்கே அமைக்கப்பட்டிருந்த அந்த விசாகா குழுவுக்கு வந்த புகார்கள் என்னென்ன என்பது குறித்தும், அதே போல நிர்பயா நிதி எப்படி செலவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பது குறித்தெல்லாம் அறிக்கையாக மொத்தமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று அந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்து நாளை இந்த விசாரணையானது தொடரும் என்றும் கூறியிருக்கின்றனர். Taste the Daily.